குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/12/2025 செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம் 23ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:18க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 8:41 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 8:55 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று இரவு 8:23 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று காலை 9:16 வரை கௌலவம், பின்பு இரவு 8:41 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 8:55 வரை மூலம், பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று காலை 8:29 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. காலை 8:55 வரை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு, பிறகு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர காரிய தடைகள் நீங்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மல்யுத்த போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு சிறந்த நாள். தொழிலுக்கு உபகரணங்களை வாங்குவதற்கு நல்ல நாள். நவகிரக சாந்தி செய்வதற்கு ஏற்ற நாள். மந்திர உபதேசம், மந்திர பிரயோகம் செய்ய உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 2:34 முதல் மாலை 4:16 வரை மேஷ லக்னம். 4:17 முதல் 6:08 வரை ரிஷப லக்னம். இரவு 6:09 முதல் 8:14 வரை மிதுன லக்னம். 8:15 முதல் 10:26 வரை இரவு கடக லக்னம். 10:27 முதல் 12:33 வரை சிம்ம லக்னம். 12:34 முதல் 2:33 வரை கன்னி லக்னம். 2:34 முதல் 4:28 வரை துலாம் லக்னம். 4:34 முதல் காலை 6:40 வரை விருச்சக லக்னம். 6:41 முதல் காலை 8:52 வரை தனுசு லக்னம். 8:53 முதல் 10:58 வரை மகர லக்னம். 10:59 முதல் 12:50 வரை கும்ப லக்னம். 12:51 முதல் மதியம் 2:33 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தால் வீடு, மனை, பூமி சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வருங்க. சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பூமா தேவியினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது.
ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான தமிழ் மந்திரம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று தமிழ் மந்திரத்தையும் 27 முறை சொல்வது நல்லது. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். செயல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருங்க. சுறுசுறுப்பாக ஏற்க நினைப்பீர்கள். சில விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம் என்று நினைப்பீர்கள். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் என்ன என்பதை கண்டறிந்து உணர்வீர்கள். மேஷராசி அன்பர்களே, வேலையில் விறுவிறுப்பு தன்மைகள் உண்டாக்கலாம். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எதையும் சிந்தித்து செய்யக்கூடிய மன அமைப்பு உங்களிடம் வெளிப்படலாங்க. புதிய வேலை சம்பந்தமான எண்ணங்கள் ஈடேறுங்க. வாக்கு சாதுரியமாக இருப்பீர்கள். பேசிய சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி தான் இந்த நாளை ஆளுகிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அதிபதி. 1க்கும் 8க்கும் உடையவர் தான் ஸ்ரீ செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில். உங்களுடைய என்ன குண நலன்களில் அக்கறை தேவை. பொதுவாக மேஷராசி அன்பர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. கோப குணமும் கொஞ்சம் அதிகம்தான் மற்றவர்களை காட்டிலும். ஒரு சில காரியத்தை நினைத்தால் நினைத்த நேரத்திலேயே முடிக்க முற்படுவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சில நேரம் தாமதமாக கூட இருக்கும், அல்லது மற்றொரு வழிமுறைகளை கையாள வேண்டியதாக இருக்கும். உறவுகளிடத்தில் அனுசரித்து இருங்கள். பொறுமையை கையாளுங்கள். யாரையும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சிரமப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். புதிய வேலை தொடங்கணுன்ற எண்ணங்கள் இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு புதிய வழி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பரிசுகளை பெறுவீர்கள். படிப்பில் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்வதற்கு தேவையான சில கல்வி உபகரணங்களை வாங்குவீர்கள். புதிய பொறுப்புகள் மேம்படலாங்க. குடும்பத்தினுடைய நிலையை உணர்ந்து படிப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, தாய் தந்தைக்கு ஏற்றவர்கள் போல உங்களுடைய நடவடிக்கை அமையுங்க. வாகன பழுதுகளை சரி பண்ணுவீங்க. பழைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மன அமைப்பு உங்களால் உண்டு. வியாபாரத்தை பத்தி பார்க்கும் பொழுது வருமானம் வரத்துக்கான வழி இருக்குங்க. பொருளாதாரத்துல ஏற்றமும் பிறக்கும். உங்களோடு பயணிக்கக்கூடிய மற்ற நபர்களிடத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கலாங்க. பொருளாதாரத்துல ஏற்றம் பிறக்கும். வருமானம் கைக்கு வரும். எல்லா விதமான விஷயங்களையும் கிரகித்துக் கொள்வீர்கள். புரிதல் என்பது அதிகமாக இருக்கும். பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். தவறிப்போன சில நற்காரியங்கள் மீண்டும் வரும். கொடுக்கப்பட்ட விஷயங்களை முழுமையாக உணர்ந்து செயல்படுவீர்கள். எண்ணங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். பெருமைக்குரிய நாளாக அமைய போகுதுங்க. வேலை சபை தொடர்பான காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அரசாங்கத்தினுடைய வேலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. தேவைக்கு அற்ற விஷயங்களில் தேவையானதற்கு பணம் செலவு செய்வீர்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு சிக்கனமாக இருப்பது நல்லதுங்க. எது முக்கியமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய நாள். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருக்க பாருங்கள். தேவையற்ற வீண் செலவுகள் வைக்க வேண்டாம். பிள்ளைகளுடைய தேவைகளை உணர்ந்து செய்தால் நல்லது. உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் மீண்டும் கைகூடி வரலாம். எண்ணங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பெருமைக்குரிய நாள். உடல்நலம் மனநலம் எல்லாமே சீராக இருக்குங்க. வெளியிடங்கள நண்பர்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். புதிய விஷயங்களை எடுத்து செய்ய நினைப்பீர்கள். போட்டி பொறாமைகள் தீருங்க. உங்களுடைய நடவடிக்கையில் புதிய யுக்திகள் வெளிப்பட போகுது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தடைகள் குறையும். தாமதங்கள் நீங்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள்
கூடி வரும். நீங்கள் எதை சொன்னாலும் செய்தாலும் அதை மற்றவர்கள் உங்களுக்கு அப்படியே கேட்டுக்கொள்ளலாம். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் உண்டாக்குங்க. கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் விலகுங்க. தேவையான அளவுக்கு சூழ்நிலைகளை லாபகமாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். மன கஷ்டங்கள் தீருங்க. இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். விலகி இருக்கக்கூடியவங்க மீண்டும் வந்து சேரலாங்க. உங்களோடு வாக்குவாதம் செய்து சண்டையிட்டு போனவர்கள் திரும்பியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க கூட உங்களுடைய நட்பு, உங்களுடைய நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு, உங்களை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கான பலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இந்த நாள் உண்டுங்க. ஆக பிரிந்தவர்கள் அப்படியே தான் இருப்பாங்க நீங்க நினைக்க வேணாங்க. மீண்டும் வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த நாள் வெளிப்படலாங்க. அவங்க பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம், அல்லது மிக நெருக்கமானவர்களாக கூட இருக்கலாங்க. தொழில் வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாங்க. யாராவது உங்களுக்கு அப்படி விலகி போயிருந்தாங்கன்னா மீண்டும் வந்து சேரத்துக்கான சூழ்நிலைகள் அமையுங்க. சாதகத்தை பெற போறீங்க ரிஷபராசி அன்பர்களே. வேலை உத்தியோகம் கை கொடுக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய தருணங்கள்ல உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் பிறக்க போகுது. கூட வேலை செய்யக்கூடியவர்கள் இடத்துல இருந்து நல்ல செய்திகளை நீங்க பெறுவீங்க. எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பு, நிர்வாக திறன் மேம்படுங்க. எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்றைய தினம் செய்யக்கூடிய ஒரு சில நல்ல காரியங்களினால் நல்ல பேர் புகழ் கிடைக்க போகுது. பாராட்டு மழையில் நனைய போகிறீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. சாதுரியமாக பேசுவீர்கள். நடக்காத வேலைகளை நடத்தி காட்டுவீர்கள். எல்லா வேலைகளும் இந்த நாள் துரிதமாகவே நடக்குங்க. உங்களுக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். மாணவ மாணவிகள் பரிசுகளை பெற போறீங்க. படிப்புல ஒரு சுட்டித்தனம், கெட்டிக்காரத்தனம் இருக்குங்க. பேச்சு போட்டிகள்ல நீங்க கலந்துக்கிட்டா நிச்சயம் நல்ல பரிசை பெறுவீங்க. எந்த போட்டிகள் இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா ஒரு சிறப்பு தேர்வுகள்ல அல்லது மேற்கல்விக்காக நீங்க எழுதக்கூடிய சில தேர்வுகள், பள்ளியில படிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தேர்வுகள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதுல நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க. அந்த இன்டர்வியூல இருந்து வர வேண்டிய பதில் உங்களுக்கு செலக்டிவா தாங்க வரும். பாசிட்டிவான ஒரு நல்ல பதில் உங்களிடம் வந்து சேரப்போகுதுங்க. உடம்பு நல்லா இருக்கும். ஹெல்த் நல்ல வெல்த்தியா இருப்பீங்க. கைக்கு பணம் வரும், செல்வம் சேரும். வீட்டுல சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வருங்க. பிள்ளைகளுக்காக திருமண வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, அல்லது பெண்ணுக்கோ அல்லது உங்களுடைய மகனுக்கோ வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சுமூகமாக கைகூடி வருங்க. உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். கிரகங்களினுடைய சுப பார்வைகள் உங்களுக்கு இந்த நாள் பல நல்ல விஷயங்களை கொடுக்க போகுதுங்க. எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரம் நடக்கும், வருமானமும் கிடைக்கும். லாபத்தை நோக்கி பயணிக்க போறீங்க. கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கலாங்க. இந்த நாள் ஏற்ற இறக்கங்கள்லாம் இல்லாம காலையில் எப்படி உங்களுக்கு விடியக்கூடிய பொழுது தொடங்குதோ அதே மாதிரி இரவு பொழுது வரையிலுமே குழந்தைகளிடத்தில் அன்பு வெளிப்படுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படலாம், வருமானம் கிடைக்குங்க. பங்குதாரர்களாக நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலோ அல்லது சந்தை தொடர்பான பங்கு சந்தையில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்திருந்தாலோ உங்களுக்கு மீண்டும் நல்ல லாபங்கள் வரும், வருமானம் பெறக்கூடும். முதலீடு செய்த பணத்திலிருந்து அபிவிருத்தி ஏற்படுங்க. தொழிலில் வியாபாரங்களில் நல்ல சுமூகமான சூழ்நிலை இருக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. வீட்டை நல்ல விதமாக பராமரிப்பீர்கள். சகோதரர்களுடைய வழியில் அவர்களுடைய பிள்ளைகளுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் அவர்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு நல்ல விதமாக பேசுவார்கள், நல்ல விதமாக பழகுவார்கள். உங்களுடைய உறவுக்காரர்களுடைய ஆதரவையும் பெறுவீர்கள். வெளியிடங்களில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வங்கியில பணம் சேகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வெளிப்படலாங்க. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்குண்டானபடி உங்களுடைய துணைவருக்கு ஏற்றபடி உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக இருக்க போகுது. கணவன் மனைவி இருவருக்கிடையே ஒற்றுமை உணர்வு வெளிப்படுங்க. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய துணைவர் வழி வாழ்க்கை துணைவருடைய சொந்தக்காரங்களால உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகலாங்க. அவங்களோட வெளியே போறதோ அல்லது அவங்களுடைய தேவைகளுக்காக பணத்தை கொடுக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாங்க. உலகமே போட்டி நிறைந்த உலகமாக இருக்கு. அதுல நீங்க எதிர்த்து போராடிதான் நீந்தி வர வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன சூழ்நிலைகள் வரலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் நலம், மனநலம் எல்லாமே சீராக இருக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுதுங்க.
கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்க விடுபட்ட வேலைகள் கூட மீண்டும் எடுத்து செய்வீங்க. தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் வந்து சேரலாங்க. மனசுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சவராக இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆதாயம் ஏற்படுங்க, வருமான உயர்வு உண்டாக்கும், கையில் பணப்புழக்கம் ஏற்படுங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக்கலாங்க. உறவுக்காரர்களால பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்கும். சிக்கனத்தை கடைப்பிடிங்க, ஓரளவிற்கு நல்ல பலன் பெற முடியுங்க. இந்த நாள் பஞ்சமி திதிங்கிறதுனால அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபடுங்க. எல்லா விதமான தீங்குகளும் நீங்குங்க. பல பிரச்சனைகள் நிவர்த்தியாவதை நீங்கள் உணர முடியும். அன்னை ஸ்ரீ வராகி தேவியை நமகா என்று 108 முறை பாராயணம் செய்து நல்வழி பெறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் பார்க்கலாங்க. நடக்காத வேலைகளை நடத்தி காட்ட போறீங்க. இந்த நாள் சுறுசுறுப்பாக அமையுங்க. விடுகிற பொழுதே உங்களுக்கு புதிய விடியலை கொடுக்க போகுது. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே மறைய போகுதுங்க. சூரியனை கண்ட பனி போல உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் விலகி ஒரு முன்னேற்றத்திற்குண்டான பாதை தான் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குங்க. ஒளிமயமான எதிர்காலம் அமைய போகுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு பேச்சின் மூலமாக சில பணத்தை சம்பாதிப்பீர்கள். வாக்கு சாதுரியத்தின் மூலம் வியாபாரத்தை திறமையாக வழி நடத்துவீர்கள். மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதனை மிக பிரகாசமாக வெளிப்படுத்துவீர்கள். ஆச்சரியமான ஒரு சில விஷயங்கள் இந்த தினம் நடக்க போகுதுங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாமே சிறப்பாக திருப்திகரமாக நடக்கும். மற்றவர்களிடத்தில் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் எல்லோரும் உங்களிடம் ஒற்றுமையாக பழக போகிறார்கள். உறவினர்களுடைய வழியில் மதிப்புகள் ஏற்படலாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை கோபுரம் போல பிரகாசிக்க போகுது. தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு பிராப்தம் இருக்குங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகள் அமையுங்க. ஒருவருக்காக ஒருவர் வீட்டில் விட்டு கொடுத்து போவீங்க. உங்கள் துணைவர் வழியில் சில பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க. உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே இந்த நாள் முத்தாய்ப்பாக இருக்குங்க. எந்த நாளும் நடக்காத சில அதிசயங்கள் இந்த நாள் நடக்க போகுது. முருகப்பெருமானை வழிபடுங்கள். அவரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். சரணாகதி அடைங்கள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை யார் ஒருவர் திடமாக பிடித்துக் கொள்கிறார்களோ, அவரை சரணாகதி அடைகிறார்களோ, அவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகுங்க. எந்த விதமான எதிரிகள் தொல்லைகளும் உங்களுக்கு காணப்படாதுங்க. ஆகவே மிதுனராசி அன்பர்கள் இறை வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு மென்மேலும் நல்ல பலன் கிடைக்கும். அதிலும் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்குங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குங்க. நல்ல காலம் பிறக்குங்க. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் நடக்க போகுதுங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. குடும்ப நலன் மேலோங்கும். உங்களுடைய வியாபாரங்கள் இருக்கக்கூடிய பழைய கஷ்டங்கள் கடன்கள் தீர போகுதுங்க. உற்சாகமும் குதூகலம் வெளிப்பட போகுது. வேலையாட்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாங்க. மற்றவர்களுடைய நண்பர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள்ல கவனமாக இருங்க. பேசக்கூடிய விஷயங்களையும் பக்குவமாக இருக்கணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு ஒரு படியா முன்னேறத்துக்கு பாருங்க. எடுத்த உடனேயே பெரிய படிக்கட்டுகள்ல கால் வைக்காம ஒவ்வொரு படியினுடைய நிலையை புரிந்து அறிந்து செய்தால் உங்களுக்கு எந்த விதமான இழப்புகளும் ஏற்படாதுங்க. வளர்ச்சி தான் இருக்கும். முன்னேற்றத்தை அடிக்கடி பெறப்போகிறீர்கள். மிதுனராசி அன்பர்களே, ஊழியர்களிடத்தில் ஆதரவுகள் ஏற்படும். மனதிற்கு நிறைவு தரக்கூடிய விஷயங்கள் வருங்க. சக நபர்களுடைய ஆதரவின் மூலம் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து செயல்படுவீங்க. புதிய விஷயங்களை கொண்டு வருவீங்க. தேடல்கள் அதிகரிக்கலாங்க. மாணவர்களுக்கு மதிப்பெண் உயரும், மரியாதை கூடும், கௌரவமாக நடத்தக்கூடுங்க. பள்ளியிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஏற்றாற் போல் ஆதரவாக இருப்பாங்க. படிப்புல அடுத்த கட்ட நிலையை நோக்கி நகருவீங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வருங்க. மனசுல உற்சாகமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கக்கூடிய நாள். எதை நினைத்தாலும் உடனுக்குடன் முடித்து காட்டுவீர்கள். தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்கள், ஆராய்ச்சி துறை சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றங்கள் பிறக்குங்க. நன்மைகள் மலரும் நாள். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து போங்க. பொறுமையும் நிதானமாக செய்யறது ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நல்லதை தருங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. கௌரவமாக இருப்பீங்க. தைரியம் பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உதவிகள் கேட்க கூடும். கேட்ட இடங்கள்லயும் நல்ல நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. வருமானம் பெருகும்.
புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய புதிய நட்புகள் மலருங்க. எல்லோருடைய ஆதரவு, அன்பு, பாசம், பிணைப்பு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய போகுதுங்க. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. ராசி அதிபதி சந்திர பகவான் கடகத்திலேயே இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்குண்டான அதிபதியான குரு பகவானோடு வக்ர நிலையில சேர்ந்திருக்கிறாருங்க. கடன் சம்பந்தமான சங்கடங்கள் உண்டாகலாங்க. அதிலும் நீங்க வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வியாபாரத்திற்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த கடன் பற்றிய எண்ணங்கள், அந்த கடனுக்காக சில அலைச்சல்கள் உண்டாகுங்க. உங்களுக்கு அன்றாடம் தினம் தினம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கிரகத்தினுடைய நகர்வுகள், நிலைகள் வச்சுதாங்க உங்களுக்கு நடக்குது. அதனாலதான் தினம்தோறும் நீங்க இன்றைய ராசி பலனை கேட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலையை சரிப்படுத்திக்கலாங்க. சங்கடங்கள் எனும் பொழுது சில விஷயங்களை தவிர்க்கிறதும், நல்லா இருக்கணும் பொழுது நீங்க எடுத்து செய்யும் பொழுது அதற்குண்டான மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக பெற முடியும். கடகராசி அன்பர்கள், பொதுவாக பகல் பாராது உழைக்கக்கூடியவங்க நீங்க. அல்லும் பகலும் உழைச்சி வாழ்க்கையில முன்னேறி ஆகணுங்கிற ஒரு குறிக்கோள், லட்சியம் உங்களிடம் எப்பொழுதுமே உண்டுங்க. உழைப்பாளிகள் என்றால் அது கடகராசி அன்பர்கள் தான். நண்டு ஓடு எப்படி பலம் பொருந்தியதாக இருக்கிறதோ அதே போல உங்களுடைய மனதும் பலம் பொருந்தியதாக இருக்குங்க. மனோபலம் நிறைந்தவங்க நீங்க. சில நேரங்கள்ல கிரக மாற்றங்கள் ஏற்படும் பொழுதுதான் கொஞ்சம் பலவீனமாவீங்களே தவிர மத்த நேரத்துல தைரியத்துக்கு உங்ககிட்ட பஞ்சமே இருக்காதுங்க. குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிற போராட்டத்துல அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு வருமானத்துல சில இடர்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். கேத்து பகவான் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலையும் வருமான பாவகத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அவ்வப்போது ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்குங்க. செயல்கள் இருக்கக்கூடிய மறைமுக தடைகளை கூட நீங்க நீக்கி வெற்றி கொள்வதற்கு விநாயக பெருமானை வழிபடுங்க. பிள்ளையார தினந்தோறும் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அப்படி போக முடியாதவங்க வீட்லயே இருந்து விநாயகராக வலப்படிங்க. அது மட்டும் இல்லைங்க, காலையில நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காரிய சித்தி மாலைன்ற பாடல் இருக்குங்க, அந்த பாடலை கேளுங்க. இல்ல படிக்க முடிஞ்சவங்க படிக்கலாங்க, வீட்டுல ஒலிக்க விடுங்க. இந்த காரிய சித்தி மாலை என்பது உங்களுடைய காரியத்தை வெற்றியாக கொண்டாடுங்க. எந்த விதமான தடைகளோ தாமதங்களோ ஏற்படாம நேர்மறையான எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகள் நடக்கும். நீங்க நினைச்சதை விட 100 மடங்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு இந்த காரிய சித்தி மாலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்குங்க. வியாபாரத்தை சார்ந்து சில முடிவுகள் எடுப்பீங்க கடகராசி அன்பர்களே. அதிலும் உணவு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க, நீர் சம்பந்தமான துறைகள்ல பணிபுரியறவங்க, ஹோட்டல் வைத்து நடத்துறவங்க, தானியம் மளிகை கடை வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வு, ஒரு படி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. அலுவலக வேலைகள்ல மட்டும் கவனமா இருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. பிறரை மதித்து நடக்க வேண்டும். கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. யாரையும் பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒதுக்கி வைக்காதீங்க. எல்லோருடைய ஆத்மாவிலும் இறைவன் இருக்கிறார் என்கிற கண்ணோட்டத்தோடு உங்களுடைய வேலைகளை பாருங்க. அதனால யார் இடத்திலும் பழி வாங்குவதோ, அவதூறாக பேசுவதோ, கேலி கிண்டல் செய்வதோ கூடாது. மற்ற நபர்களை நீங்கள் எந்த அளவிற்கு மதித்து நடத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு புகழ் வந்து கொண்டே இருக்குங்க. இதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடைப்பிடிச்சு பாருங்க. கடகராசி அன்பர்களே, மிகச் சரியாக அஷ்டமஸ்தானம் 8ஆம் வீட்டுல சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கணும், அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மக்களிடத்திலும், வேலையாட்களிடத்திலும், ஏழை எளிய மக்களிடத்திலும் மிக அன்பாக கனிவாக நடந்து கொண்டால் கிரகத்தினுடைய தாக்கங்கள் பெரிய அளவு ஏற்படாதுங்க. மற்றவர்களுடைய பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் ஏற்படும். யாராவது ஒருத்தர் ஏதாவது வச்சிருக்காங்கன்னா அதே மாதிரி நீங்களும் வாங்கணும்னு நினைப்பீங்க. தம்பதியர்களுக்கிடையே ஒரு விவாத போக்கு எதுவும் ஏற்படாதுங்க. விமர்சன கருத்துக்களை தவிர்த்துருங்க. யாரை பத்தியும் குறைகளையோ குற்றங்களையோ பேசாதீங்க. வியாபாரங்கள் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். தொழில் விருத்திக்குண்டான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவீங்க. தேடல் அதிகரிக்கலாங்க. புது விஷயங்கள்ல தேடி தேடி கண்டுபிடிப்பீங்க. மக்களுடைய வரத்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை மேற்கொள்ளக்கூடும். மாற்றம் நிறைந்த நாளாக இருக்குங்க. உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்க. உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல எப்பொழுதும் பக்குவமாக இருக்கிறது நல்லதுங்க. வெந்நீர் குடிப்பது விசேஷத்தை கொடுக்குங்க. சந்திரா பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க மோர் தானம் செய்யலாம், அல்லது குடிக்கும் தண்ணீரையும் தானம் செய்வது விசேஷங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் உத்வேகம் இருக்குங்க. நல்ல விதமாக படித்து முன்னேற வேண்டும் என்கிற ஆசையும் ஒரு தீப்பொறி போல சில குணங்கள் உங்களிடம் வெளிப்பட போகுதுங்க. ஒரு சின்ன ஸ்பார்க் தான் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும், உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போகுங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம்
இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. தேவையற்ற மனதை அலைப்பாய விடாதீர்கள். மிகச் சரியான வழியில கொண்டு போங்க. அங்கும் இங்குமாக மனம் ஆட்டம் ஆடிக்கொண்டே இருக்கும், அதை கட்டுப்படுத்துவது நல்லது. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலட்சியம் இல்லாம இருக்கணுங்க. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்துல கனிவாக அவர்களிடம் அன்பு செலுத்துங்கள், அதுதான் நல்லது. ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிதானம் வேணுங்க. கருத்துக்கள்ல மத்தவங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் ஏற்படாதபடி பார்த்துக்கோங்க. உங்களுடைய பேச்சு யாரையும் மன வருத்தம் செய்யாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். விரயஸ்தானத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் 12வது வீட்டுல இருக்குங்க. இதனால நேரம் தவறி சாப்பிட்றத தவிர்க்கணுங்க. குடிக்கிற தண்ணீரிலும் கவனமா இருக்கணும். அதிக தண்ணீர் குடிங்க. உடம்புல சில நேரம் வறட்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சந்திர பகவான் மறையும் பொழுது உங்களுடைய மனநிலையில மாற்றம் இருக்கும். கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பீங்க. கேது பகவான் ராசியிலே இருக்கிறதுனால எந்த வேலை எப்படி செய்ய போறோங்கிற பயமும் உங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாம சில தவிப்புக்கு உள்ளாவீங்க. தம்பதியர்கள் இருவருமே மிக அனுசரணையான போக்கோடு இருக்கணுங்க. இந்த நாள் கிரகங்கள் இப்படிதான் இருக்கு, இதுக்கேத்த மாதிரி நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அன்றாடம் தினம் தினம் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ராசி பலனால எது சரியா இருக்கும், எது உங்களுக்கு ஒரு திருப்திகரமற்ற தன்மை இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கிரக போக்குக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையும். சிம்மராசி அன்பர்களே, குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில விரயத்துல சஞ்சாரம் செய்கிறார். கோவில்கள்ல பிராமணர்களுக்கு தானம் பண்ணுங்க. பெரியவர்களிடத்துல ஆசி பெறுவது நல்லது. அவர்களிடத்துல ஆசீர்வாதம் வாங்கி உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு எப்பொழுதுமே நல்லதுங்க. திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டுல குழந்தைகளுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க. அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவீங்க. ஆசைகள் கைகூடி வருங்க. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில முதலீடுகளையும் செய்வீங்க. பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலம் ஒளிமயமானதாக அமைய போகுதுங்க. உங்களுடைய மேற்கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர்களுக்கு போகணும், வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், அலுவலக வேலைகள் எல்லாமே சிறப்பாகவும் திருப்தியாகவும் நடக்குங்க. உங்களுக்கான ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, சீக்கிரமாக சொந்த வீடு மனை இடம் வாங்கணுன்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கான 9ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்குவீங்க. சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பை சீக்கிரமா துரிதப்படுத்தி கொடுக்கறதுக்கு முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை வைங்க. மறிக்கொழுந்து மாலை சாத்துறது ரொம்பவே நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமை தினத்துல யாராவது ஒருவருக்கு சாம்பார் சாதம் தானம் செய்யறது நல்லதுங்க. செவ்வாய் பகவானுக்கு உண்டான தானியம் துவரம்பருப்பு. அந்த துவரம்பருப்பை கொண்டு உணவு சமைத்து அன்னதானம் செய்தால் ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய பேரருளை நீங்கள் பரிபூரணமாகவே பெறுவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்பதை பூர்த்தி செய்வதால் உங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு மிக திருப்திகரமாக இருக்குங்க. அன்பு பாசம் வெளிப்படும். அனுசரணையான போக்கு இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுமூகமான ஒரு சில நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க. மற்றவர்களிடத்துல சுமூகமாக பழகவும் செய்வீங்க. எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்படியான செயல்கள் தான் இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டிகளை சமாளிப்பீங்க. சிம்மராசி அன்பர்களே, எதை செய்ய நினைத்தாலும் மிகச்சரியாக செய்து முடிக்க போறீங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒரு பழக்கங்கள் உண்டாக்கலாம். வெளிப்படையான தன்மை இருக்கும். பேச்சில் ஒற்றுமை உண்டாக்குங்க. நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்த போறீங்க. சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்திருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமாக இருங்க. அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் சகல பிரச்சனைகள் நிவர்த்தியாக்குங்க. செய்து பாருங்க. வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறுங்க. நேர்மறையான எண்ணத்தோடு இருங்க. தினம்தோறும் கல் உப்பு போட்டு குளிப்பதால் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். கண் திருஷ்டிகள் அகலுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே கல் உப்பு போட்டு குளிக்க சொல்லுங்க. தண்ணீரில் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உங்களுடைய மோதிர விரல்களினால் எழுதி அந்த தண்ணீரை குளிப்பதால் ஓம் எனும் பிரணவ சக்தி உங்களுக்கு காப்பாக மிக பெரிய ஒரு அனுசரணையாக அனுகிரகத்தை கொடுப்பாங்க. ஆக ஓம் எனும் பிரணவம் எங்களை காக்கட்டும் என்று சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் முகம் அலம்பி குளித்து வந்தால் நிச்சயமாக
தெய்வ கடாட்சத்தையும் தெய்வீக அருளையும் அனுகிரகத்தையும் நீங்கள் பெற முடியும். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான விஷயங்களை செய்யுங்க. வியாபாரம் நடக்கும், தொழில் சித்திக்கும், கைக்கு வர வேண்டிய பணம் வரும், பழைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், குடும்ப தேவைகள் நிறைவேறுங்க, பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையுங்க. விநாயக பெருமான வழிபடுங்க. பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். உன்னதமான பயணத்தை மேற்கொள்வீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லணுங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. விரயத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனப்பக்குவத்தோடு இருக்கணுங்க. அமைதி இருக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்கள் கைகூடி வருங்க. திருமணத்திற்கான முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். பேச்சுவார்த்தைகள் சீராக அமையலாங்க. வெளி இடங்களிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வரும். வெளியூர்களுக்கு போகணுன்ற எண்ணங்கள் மிகுதியாகுங்க. கடல் பயணத்தை மேற்கொள்வீங்க. வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபத்தின் மேல் லாபம் வரும். உங்களுடைய பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடித்து மற்றவர்களோடு உங்களுடைய சக விகிதமான ஒரு பேச்சுக்களினால் லாபத்தை பெறுவீங்க. எல்லோரும் உங்களுக்கு சகஜமாக பழகக்கூடிய அன்பு உண்டு. நட்பு வட்டாரங்கள் விரிவடையுங்க. நண்பர்களுடைய போக்கு திருப்தியை தரலாம். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சின்ன சின்ன சங்கடங்கள் தீருங்க. மனக்கவலைகள் குறையும் நாள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வீட்டில் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகள், சுப முயற்சிகள் கைகூடி வருங்க. வருமானம் பெருகும். உங்களுடைய வேலையில் உயர்வு இருக்கும். அடுத்தடுத்த கட்ட நிலைகளில் உயர்வுக்குண்டான சில வாய்ப்புகள் வருங்க. தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் பெறுவீங்க. தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். உடல் நலத்தோடு மன நலத்தோடு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய பெரிய துறைகள்ல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை எட்டி பிடிப்பீர்கள். கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சாதாரணமாக இருந்தவர்கள் கூட மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய நபர்களாக வலம் வர போறீங்க. பழைய பிரச்சனைகள் தீருங்க. தந்தையின் வழியில் வருமானம் கிடைக்கும். உயர்வு ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பார்க்க போகிறீர்கள். வியாபாரம் குதூகலமாக நடக்குங்க. உங்களுடைய ஒவ்வொரு திட்டமும் கைகூடி வரப்போகுது. செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக மதித்து நம்பக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்கள் நீங்கள். மிகவும் எளிமையானவர்கள். கன்னிராசி அன்பர்கள். ஆர்ப்பாட்டமோ எந்த விதமான அலப்பறைகளோ இல்லாமல், இருக்குமிடம் தெரியாமல் பொதுவாக எல்லா விதமான அமைதியும் உங்களிடத்தை வைத்திருப்பீர்கள். தன்னம்பிக்கை கொண்டவர்கள், தன்மானம் உள்ளவர்கள். கன்னிராசி அன்பர்கள். வைராக்கியத்தோடு வாழ்க்கையில் உயர்வதற்கான சில முயற்சிகள் நடக்குங்க. தொழில் அபிவிருத்தி ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவீர்கள். அவர்கள் விரும்பியதை வாங்கி கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகள் நிறைவேறுங்க. உற்றார் உறவினர்களை அரவணைத்து காத்து ரட்சிப்பீர்கள். பயனற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் விரயங்கள் ஏற்படாது. பயப்பட வேண்டாம். கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்துங்கள் அல்லது சேமிக்க நினைப்பீர்கள். அந்த ஆசை உங்களிடம் அதிகமே உண்டு. யாரிடத்திலாவது பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். வியாபார அபிவிருத்திக்கான நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வருங்க. எல்லாருடைய ஆதரவையும் பெறுவீர்கள். குடும்பத்தில உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கலாம். உங்களுடைய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கு யாராவது ஒருவர் உதவிக்கரம் நீட்டலாங்க. கடன் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில பணம் வந்து சேரும். அது மட்டுமல்ல, பழைய கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரப் போகிறீர்கள். ஆண்டுதோறும் உங்களுக்கு ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருங்க. திருமண முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்காலம் உங்களுக்கு ஒளிமயமானதாக அமையுங்க. நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு நினைச்சுக்கோங்க. கன்னிராசி அன்பர்களே, வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு பல சிறப்புகளை கொடுக்கும். அதற்கான வீடியோ உங்களுக்கு விரைவில் ஒளிபரப்பப்படுங்க. ஆண்டுக்கான பலனை கேட்டு பயன்பெறுங்கள். பிறருக்கும் பகிருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். மூத்த அதிகாரிகளிடையே பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய பேச்சும் செயலும் ஒரே பாதையிலேயே இருப்பதால் உங்கள் மீது நம்பிக்கை உண்டாக்குங்க. எல்லோருமே உங்களிடத்தில் மதிப்பை வைத்திருப்பார்கள். உடல்நல மனநலம் எல்லாமே திருப்திகரமாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட சில பொறுப்புகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு. அமைதியாக இருக்க வேண்டிய நாளாகவும் காணப்படுகிறது. தியானம், யோகாசனங்கள் செய்தால் நன்மை பிறக்கும். அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் கை கொடுங்க. முன்னேற்றங்கள் பிறக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. பெரிய செலவுகள் செய்யாதீங்க. தேவைக்கு ஏற்றபடி பணத்தை சிக்கனமாக
கையாள்வது நல்லதுங்க. கைக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பணம் கிடைக்கும். ஸ்ரீ மீனாட்சி தெய்வத்தை வழிபடுங்கள். அம்பிகையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் வந்து சேருங்க. முருகப்பெருமானை வழிபடுங்கள். மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். குடும்ப நபர்களினால் ஏற்பட்ட சங்கடங்கள் குறையுங்க. உடன் பிறந்தவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. மனக்கசப்புகள் இருந்தால் அதிலிருந்து வெளிவந்து விடுங்கள். மன கஷ்டங்கள் உங்களுக்கு தேவையற்ற மனக்கவலையை உண்டாக்கும். சங்கடங்கள் இல்லாதபடி இந்த நாளை தொடங்கினால் ஓரளவிற்கு சிறப்பை பெறுவீர்கள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். 3வது வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடத்தில் சந்திர பகவானோடு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 3 கிரகங்களினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு நன்மையை தருங்க. செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் பாதியில் நின்று போயிருந்தாலும் அதனை மீண்டும் தொடங்கி செய்ய நினைப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்குங்க. அதிர்ஷ்டத்திற்குரிய சில அடையாளங்கள் உங்களுக்கு தெரிய வரும். உழைப்புக்கு தகுந்தபடியான ஊதியம் கிடைக்குங்க. வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை பத்திரப்படுத்தி காப்பது நல்லதுங்க. உங்களிடம் கொடுத்த பொறுப்புகளை மிகச் சரியாக செய்தல் நல்லது. அலட்சியம் இல்லாமல் மற்றவர்கள் உங்களிடம் சொல்லக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து செய்தால் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் போன்ற விஷயங்கள் கைகூடி வரலாம். அதே போல இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஊதிய உயர்வு உண்டாக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இடம் வீடு மனை நிலம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடி வருங்க. மாணவர்களுக்கு படிப்பில் திருப்தி இருக்கும். பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. சக நபர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். விளையாட்டு மற்றும் கேளிக்கை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். இருந்தாலும் படிப்பில் ஒரு சில அக்கறைகள் வெளிப்படலாம். படிக்கக்கூடிய விஷயத்தை தவிர்த்து மற்றொரு செயல்களிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். கலைத்துறைகளில் ஆர்வம் இருக்கும். ஓவியம் வரைவது, இசை, நடனம், நாட்டியம் சம்பந்தமான விஷயங்களில், பாடல் தொடர்பான விஷயங்களில் செயலாக்கம் புரிவீர்கள். உடல் நலம் நல்ல விதமாக இருக்குங்க. சுறுசுறுப்பாக பயணிப்பீர்கள். வியாபாரத்திற்கு வெளியே செல்பவர்கள், வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். வண்டி வாகன பயணங்களினால் சில நன்மைகள் ஏற்படலாம். இந்த நாள் மிக முக்கியமாக அவசரமான முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். சில காரியம் விவேகமாக இருந்தால்தான் நல்ல விதமாக நடக்கும். எல்லா காரியங்களையும் வேகமாக செய்தால் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எந்தெந்த வேலைகள் எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் பட்ட நேரத்தில் அப்படியே செய்யாதீர்கள். அதற்குண்டான நேரம், நாள், நட்சத்திரம் பார்த்து செய்வது நல்லதுங்க. நாள் நட்சத்திரம் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் என்பது சான்றோர் பெருமக்களுடைய வாக்கு. ஆக நாள் பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. துலாம் ராசி அன்பர்கள் எதிலும் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். பங்கு சந்தைகளில் இருப்பவர்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுப்பது நல்லதுங்க. மனதில் தோன்றக்கூடியதை அப்படியே செய்து விடாதீர்கள். பிறரிடத்தில் பேசும் பொழுது பணிவு வேண்டும். பக்குவமாக பேசுதல் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். ஆழ்ந்த சிந்தனை என்பது வேண்டும். சுயநலத்தோடு சில வேலைகள் செய்வீர்கள். இருந்தாலும் அது உங்களுக்கு குறுகிய அளவில் தான் நன்மையை கொடுக்குங்க. பொது காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு பெருகிட சூழ்நிலைகளை லாவகமாக புரிந்து செயல்படணுங்க. பணியாளர்கள் அதாவது வேலையாட்களிடத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். சில நேரம் உங்களுக்கு அலட்சியங்கள் உண்டாக்கலாம். தனக்கு தெரிந்த வேலை தானே எப்படி செய்தால் என்ன என்பது போன்ற உணர்வுகள் கூட வரலாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் கொடுத்த காரியத்தை மிகச் சரியாக திருப்திகரமாக நடத்த பாருங்கள். வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். பணம் ரீதியாக செய்யக்கூடிய தொழில் ஸ்தானங்களில் நிதான போக்கை கடைபிடியுங்கள். வியாபாரத்திற்கு அடுத்த ஊருக்கு செல்பவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வது நல்லது. வேலை வாய்ப்புகள் கிடைக்க இறை வழிபாடு செய்யுங்கள். சுதர்சன மகா மந்திரம் பாராயணம் செய்தால் வேலை கிடைக்கும். சீக்கிரமாக நல்ல வருமானம் கிடைக்குங்க. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் ஸ்ரீ சுதர்சன சக்கர தாழ்வாரையும் வழிபட்டால் இந்த நாள் உங்களுடைய கடன்கள் தீருங்க. ருண ரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம் என்று வழிபடுங்கள். நிச்சயம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய அனுகிரகம் இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களோடு உங்களுக்கான சந்திப்பு நிகழலாங்க. பழைய நண்பர்களை பார்ப்பீர்கள். களிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கும்.
அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறையுங்க. பணம் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த நாள் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையுங்க. பல நன்மைகள் பெறுவீங்க. விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திப்புகள் ஏற்படுங்க. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். வேலும் மகிழும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு இருக்குங்க. வீண் பேச்சு வாக்குவாதத்திற்கு இடம் கிடையாது. பொருளாதார சூழ்நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் துணைவருக்கு தேவையான பொருட்களை சர்ப்ரைஸாக வாங்கி கொடுப்பீங்க. தேவைக்கு ஏற்றபடி பணவரவு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கலாங்க. வேலைக்கு செல்பவர்களுக்கு மன நிம்மதியான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த நாள் என்ன நடக்குமோ என்கிற பய உணர்வுகள் எல்லாம் மாறி போயிடுங்க. தெளிவாக நல்ல சிந்தனைகளோடு மனதில் நிம்மதியோடு இந்த நாளுக்கான வேலைகளை பார்க்க போறீங்க விருச்சிக ராசி அன்பர்களே. தம்பதிகளுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு இருக்கிறதுனால எண்ணத்தில் தெளிவு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்க துணைவரிடத்துல வெளிப்படையாக பேசுறதும் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்கிறது போன்ற ஒரு நல்ல சூழ்நிலைகள் இன்றைய நாள் தொடக்கத்திலேயே ஆரம்பமாக போகுதுங்க. பிள்ளைகளிடத்திலும் சரி உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள். உங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள குழந்தைகளாக இருப்பாங்க. மனம் விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நாள் நடக்க போகுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தான் இந்த நாளை ஆளுவதால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்ல பணம் யோகம் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனைகள் இருக்குங்க. எதிர்காலத்திற்காக சில முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில் வல்லவர்கள் நீங்கள். இரவு பகல் பாராது கடினமாக உழைத்து தன்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்துவதில் ஒரே குறிக்கோள் லட்சியத்தோடு வாழக்கூடியவர்கள் நீங்கங்க. உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய போகிறது. உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் பலரும் போற்றி மகிழ்வார்கள். பாராட்டுகள் வந்து சேருங்க. அலுவலகத்துல வேலைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவினை பெறுவீர்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்வீர்கள். மனம் ஈடுபாடு அதிகரிக்குங்க. இசை, கலை, நடனம், நாட்டியம், பாட்டு இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை பிரகாசிக்க செய்வீர்கள். கணிதம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பயணம் வெற்றிக்குரியதாக இருக்குங்க. மாணவ மாணவிகள் கல்வியில் உத்வேகம் இருக்கும். உற்சாகம் அதிகரிக்குங்க. மனசுல தெம்பு தைரியம் இருக்கும். மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களிடம் இருக்காதுங்க. மனம் லேசாக இருக்கும். எல்லா விதமான வேலைகளையும் செய்து முடிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். சுறுசுறுப்பு அதிகரிக்குங்க. எறும்பு போல உங்களுடைய வேலைகள் நடக்கும். நீங்கள் ஒரு நேரம் கூட ஓய்வு என்பதே காணாமல் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். செய்து கொண்டே இருப்பீர்கள். சலிப்புத்தன்மை என்பது வெளிப்படாது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தம்பதிகள் இருவருமே பொது காரியங்களில் ஈடுபட நினைப்பீர்கள். முதியவர்களுக்கு உதவி செய்வது, குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது, அன்னதானம் செய்வது இப்படி சமூக சிந்தனைகள் இருவருக்குமே அதிகரிக்குங்க. பிள்ளைகளையும் உங்கள் வழியிலேயே வழி நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உத்தியோகங்கள்ல புதிய சிந்தனைகள் புதிய போக்கு உருவாகலாம். மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனி பெயர் இருக்கும். மனதில் தனி இடம் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் அதிகரிக்கலாங்க. எல்லோருமே புகழ்ந்து தள்ள போகிறார்கள் உங்களை. உங்களுடைய செயல் நேர்த்தியாக நியாயமாக இறைவனுடைய அனுகிரகத்தோடு இருக்குங்க. அதனால் உங்களுடைய வேலைகள் எல்லாமே இந்த நாள் பாராட்டுக்குரியதாக அமையும். அதோட பரிசுகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அன்பளிப்பும் கிடைக்கலாங்க. உங்களுடைய வேலைக்கு தகுந்தாற் போல் இன்கிரிமெண்ட் அமைந்து கூடும். மனதில் புதுவிதமான தேடல்கள் இருக்கும். நல்ல விஷயத்தையே பேசுவீர்கள். நல்லதையே நினைப்பீர்கள். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு உங்களிடம் வெளிப்படுங்க. குடும்பத்தை தாங்கி பிடிப்பதில் வல்லவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். குடும்பம், குழந்தை, உங்களுக்கு என்று உறவினர்கள் இப்படி அந்த வட்டத்திலேயே உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்குங்க. தனித்துவமாக செய்யணும்னு நினைப்பீங்க. புது விஷயங்களை தொடங்கணும்னு நினைப்பீங்க. அதற்குண்டான ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லதுங்க. வியாபாரங்களில் முதலீடுகள் அதிகரிக்கலாம். வருமானத்தை பெருக்குவதில் மிக பெரிய பங்களிப்பு உங்களுக்கு உண்டு. செய்யக்கூடிய வேலையிலிருந்து மற்றொரு வேலையை தொடங்கலாம் என்கிற எண்ணங்கள் இருக்குங்க. சிரமங்கள் குறைய போகுது. உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் காணாமல் போகுங்க. தாமதங்கள் நீங்கும். கைக்கு பண வரத்து அதிகரிக்கும். குடும்ப தேவையை நிறைவேற்றி வைப்பீர்கள்.
பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கக்கூடிய தருணத்துல வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து விதமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. உங்கள் துணைவரை மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்வீர்கள். குழந்தைகளிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி ஆற்றல் உங்களிடம் வெளிப்படுங்க. இறை வழிபாடு செய்யுங்கள். பழனி ஸ்ரீ ஆண்டவரை முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். மனநலம் உடல்நலம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குங்க. வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கலாம். வீட்டை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என்கிற துடிப்பு உங்களிடம் வெளிப்பட போகுது. பேச்சில் மட்டும் கோபப்படாதீர்கள். நிதானத்தை கடைபிடியுங்கள். கோப உணர்வு சில நேரம் உங்களுக்கு எதிராக கூட செயல்பட்டுவிடும். மன அமைதி என்பது தேவை. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நெருக்கங்கள் உண்டாக்கலாங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை தருங்க. அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படலாம். ஆனந்தமாக இருப்பீங்க. கேட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு படிப்புல கெட்டிக்காரத்தனம் இருக்குங்க. கூடுதலான நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். தேக ஆரோக்கியம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரப்பெற்று நன்மைகள் பிறக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மனதளவுல சின்ன சின்ன வகையில தடுமாற்றங்கள் இருக்குங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனித்து இருங்க. புதிய விஷயங்களை தொடாதீங்க. பழைய நண்பர்கள் பார்த்தா கூட அவங்க கிட்ட பக்குவமாக பேசுங்க. எதை பத்தியும் பழைய பிரச்சனைகளை பத்தி யாரிடத்திலும் வெளிப்படுத்தாதீங்க. கடங்காரங்கிட்ட பேசினாலும் கூட அவங்க உங்களுக்கு கொடுத்த பணத்தை சீக்கிரமாக திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பேசுங்க. வீண் பேச்சோ வாக்குவாதங்களோ விவாதங்களோ இருக்கக்கூடாதுங்க. இந்த நாள் நீங்கள் நேர்மறையான எண்ணத்தோடு நடந்து கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வந்து போகும். உங்களுக்கு இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும். சில நேரம் என்ன வேலையை செய்கிறோம் என்கிற புரிதலை உங்களிடம் இருக்காது. ஏதோ ஒரு விதமான குழப்பவாதியாகவே இருப்பீர்கள். எப்பொழுதும் நல்ல திறமை பெற்றவர்கள், நல்ல சிந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள் இருந்தாலும் இந்த நாள் ஏதோ ஒரு விதமான மன சங்கடங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். பிறரிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லதுங்க. வேலைக்கு போகிறவங்க வண்டி வாகன பயணங்கள்ல பொறுமையை கடைப்பிடிங்க. நிதானமாக இருக்கிறது நல்லது. யாரிடத்திலும் வண்டி வாகன பயணத்தின் போது சண்டையிடுவதோ வாக்குவாதம் செய்வதோ கூடாதுங்க. காலை பொழுது எழுந்து உங்களால் முடிந்தது ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியில் பட்சிகள் பறவைகளுக்கு அன்னதானம் விட்டு உங்களுடைய வேலையை செய்யலாம். சந்திர பகவானுடைய முழுமையான ஒரு அனுகிரகம் அரிசியில் தான் இருக்கிறது. அதிலும் பச்சரிசி. சாதாரணமாக நீங்கள் புழுங்கலரிசியை காட்டிலும் பச்சரிசி என்பது சந்திர பகவானை குறிக்கக்கூடியது. ஆக ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பட்சிகளுக்கு நீங்கள் உணவிட்டு அதன் பிறகு சென்றால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தோஷங்களோ மனக்கவலைகளோ தாக்கங்களோ இனம் புரியாத குழப்பங்களோ எல்லாமே மறைந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதிகமாக தண்ணீர் குடிங்க. பிறருக்கு தானம் செய்யுங்க. மனதை அமைதிப்படுத்துங்க. உங்களுடைய மனதை எந்த அளவிற்கு நீங்கள் மிகச் சரியாக வைத்திருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக இருக்கும். கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய மன அமைப்பு அமைதிப்படுத்தினால், மௌனத்தை கொண்டிருந்தால் இந்த இயற்கை உங்களுக்கு மிக துணையாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, விரும்பிய வேலைகள் நடக்கும். நீங்கள் யாரிடத்தில் பேச நினைக்கிறீர்களோ அவர்களே தானாக உங்களிடம் வந்து பேசுவார்கள். என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு உங்களுடைய வேலைகள் சிறப்பாக நடக்குங்க. ஆக நீங்கள் மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் உள்ளம் மாறினால் நீங்கள் உயர்வுக்கு வருவீர்கள். முன்னேற்றத்தை காண்பீர்கள். இது பிரபஞ்சத்தினுடைய விதி. அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி தூபதீப ஆராதனைகள் செய்து தியானங்களில் ஈடுபடுங்கள். முடிந்த வரையில் உடற்பயிற்சி தினம்தோறும் செய்வது நல்லது. மேற்கொள்வது தியானத்தையும் நல்ல ஒரு யோகாசன பயிற்சிகளையும் இந்த இரண்டையும் உங்களுடைய இரு கண்களாக பாவித்துக் கொண்டால் கிரக தோஷங்கள் தீருங்க. ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கூட காணாமல் போகுங்க. உண்மையுள்ளவர்களாக நல்லா உழைக்க தெரிந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துங்கள். கோபதாபங்கள் இல்லாமல் மனதை அமைதிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்வது இந்த நாள் நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம். முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. ஆகவே பணத்தை செலவு செய்யாதீர்கள். விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளிடத்திலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை வெளிப்படையாக பேசுவது நல்லது. அவர்களுடைய சந்தோஷத்திற்காக கடன் வாங்கி எந்த வேலைகளையும் செய்யாதீர்கள். பிள்ளைகளுக்கு உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை தெரியும்படியாக நடப்பது நல்லது.
சான்றோர் பெருமக்களுடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்கள், அவர்களிடத்தில் படித்து காட்டுங்கள், கதை மூலமாக வெளிப்படுத்துங்கள். அப்போதுதான் உங்களுக்கு பிள்ளைகளாலும் ஒரு அனுகூலம் சரியான ஒரு நேரத்தில் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய எண்ணம் உயர்வானதாக இருக்குங்க. நேர்மறை எண்ணங்களோடு எதிலும் செயலாற்றுவது நல்லது. குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல் உப்பு, சிறிது பச்சை கற்பூரம், சிறிது கோவில்களில் அபிஷேக விபூதியை நீங்கள் எடுத்து தண்ணீரில் கரைத்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, மஞ்சள் தூள் சேர்த்து கொண்டு குளித்து வந்தால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருவதை நீங்கள் உணர முடியுங்க. வியாபாரத்துல வளைந்து கொடுத்துதான் நீங்க போகணும். எப்பொழுதும் ஒன்று போல இருக்க முடியாது, ஒரு நேரம் போல அமையாது. ஏற்ற தாழ்வுகளையும் சகிப்பு தன்மையோடு இருக்க வேண்டும். சகிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்தால்தான் உங்களால் வேலை வியாபாரங்களில் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கடந்து வர முடியுங்க. பொறுமையும் அமைதியும் வேண்டிய நாள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் எச்சரிக்கையாக இருங்கள். வெளியே சென்று சாப்பிடாதீர்கள். பணத்தை முதலீடு செய்தால் உங்களுக்கு அந்த அளவிற்கு திரும்ப வராது. கடன் யாருக்கும் கொடுக்காதீர்கள். கடனை யாரிடத்திலும் வாங்காதீர்கள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டுமானால் அந்த தொகை, ஒரு சில தொகையாவது உங்கள் கையில் என்ன இருக்கிறதோ ஒரு சில தொகையாவது கொடுத்து கடன் அடைப்பதற்குண்டான வழிகாட்டு முருகா என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் எதை செய்தால் நல்லது என்கிற புரிதலோடு இருந்தால் நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க. பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முடிவுகள்ல கவனமாக இருக்கிறது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற எந்த முடிவும் எடுக்காதீங்க. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படணுங்க. கவனமா இருக்கணும். அரசு மற்றும் அரசாங்க துறைகள்ல பணிபுரிபவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக நடப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மகர ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மிக கஷ்டமான வேலைகளை கூட சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க. மற்றவங்களுக்கு அது சிரமமா இருக்கும், ஆனா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. பிறருடைய பார்வைக்கு மலை போல இருக்குங்க, ஆனா உங்களுடைய பார்வைக்கு அது கடுகு மாதிரி தான் தோணும். அப்படிப்பட்ட ஒரு மன அமைப்பு, புத்தி கூர்மை, நல்ல எண்ணங்கள், நல்ல உள்ள அமைப்பு எல்லாமே வெளிப்பட போகுது மகர ராசி அன்பர்களுக்கு. அலுவலக வேலைக்கு செல்பவங்க அங்க நிறைய வேலைகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் மிக அழகா துரிதமாக மிகச்சரியாக திட்டமிட்டு வேலைகளை முடிச்சு காட்ட போறீங்க. இதனால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, புகழும் வந்து சேரும், பாராட்டுவாங்க. அடுத்த கட்ட பதவி உயர்வு கூட உங்களுக்கு வரலாம். உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய செயல் வடிவம், எண்ணம் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இந்த நாள் உங்களுக்கு உண்டு. நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகளை பெற போறீங்க. நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும், ஒத்துழைப்பு ஏற்படலாங்க. மிக உயரிய ஒரு சில பரிசு பொருட்கள்லாம் வாங்குவீங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்கவும் செய்யலாம். குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு கேட்டு செஞ்சு வைப்பீங்க. இதனால் உங்களுக்கு மதிப்பு உயரும், மரியாதை கொடுங்க. குடும்பத்தில் நீங்கள் மிக உயர்ந்த நபராக கருதப்படுவீங்க. எல்லாருமே உங்களை கேட்டு தான் சில வேலைகளை செய்ய போகிறாங்க. உடன் பிறந்தவர்களால் சில அனுகூலம் ஏற்படுங்க. உங்களுடைய வேலைகளை கூட மற்றவங்க பகிர்ந்துக்குவாங்க. என்னென்ன வேலைகள் அப்படிங்கிறத அவங்கவுங்களை பிரித்து செஞ்சுக்குவாங்க. உங்களிடம் மனசை விட்டு பேசுவாங்க. உங்களிடம் நல்ல கருத்துக்களை கேட்பாங்க, ஆலோசனைகளை கேட்பாங்க. உங்களுக்கு ஒன்று ஒரு தனி மதிப்பு, மரியாதை, ஒரு நல்ல உயர்ந்த இடம் கிடைக்க போகுது மகர ராசி அன்பர்களுக்கு. வேலை உத்தியோகங்கள்ல ஸ்தானத்துல மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வரும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் உண்டாகும். உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டாக உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது. முன்னோடியாக இருப்பீங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் நடந்து கொள்ளலாம். ஒரு சில நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பேச்சுக்களை மற்றவர்கள் கூர்ந்து கவனிக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த நாள் நடக்க போகுதுங்க. முக்கியஸ்தர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள். புதிய சந்திப்புகள் நிகழலாம். வெளியிடங்களில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. சமூகத்துல உயர்ந்த நிலைக்கு வரப்போறீங்க. ஒரு பெரிய பெரிய நிலைப்பாடுகள்ல வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். பேச்சாற்றல் கைகூடி வருங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும். சொந்த வீடு, மனை, இடம், நிலம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடி வரலாம். சொத்துக்களை வாங்க நினைப்பீர்கள். கூடுமான வரையில் பிறருக்கும் உதவி செய்வீர்கள். தான் மட்டும் நன்றாக இருப்பது சரியாக இருக்காது. நம்மளை சார்ந்தவர்களையும் உயர்த்த வேண்டும், அவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்கிற பெருந்தன்மையான குணம் உங்களிடம் வெளிப்படுங்க. சுப காரியங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், தடை தாமதங்கள் நீங்குங்க. வீட்டுல கெட்டிமேளம் கொட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க.
உங்க வீட்லயும் மேலதாள சத்தங்கள் கேட்க போது. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க. மாணவ மாணவிகள் படிப்பு சம்பந்தமான நிலையில் ஆர்வம் இருக்குங்க. நல்ல உயர்ந்த மதிப்பெண் எடுக்கணும், வரக்கூடிய கல்வி ஆண்டுல அடுத்த கட்ட நிலைக்கு உயரணும், நீட் தேர்வு எழுதணும் அல்லது இன்ஜினியரிங்ல பாஸ் பண்ணணும், ஐஐடி படிக்கணும், நீட் எக்ஸாம்ல நல்ல உயர்ந்த மதிப்பெண் எடுக்கணுன்றதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய உழைப்பு எல்லாமே மிகப்பெரிய உச்சத்தையும் கோபுரத்தையும் தொடப்போகுதுங்க. மனதில் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் ஒற்றுமை உணர்வு நெருக்கத்துடன் இருப்பீர்கள். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாக்குங்க. கையில் பணப்புழக்கம் ஏற்படும். வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க. தொழில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக நல்ல அமைப்போடு இருக்கிறது. அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படலாங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அறிமுகம் ஏற்படலாம். ஆவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் தாமதங்கள் தீருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய போகுது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்குங்க. பொருளாதார ஏற்றம் பிறக்கும். உங்களுடைய வங்கி கணக்கு உயரக்கூடிய அமைப்பு. சேமிப்பு அதிகப்படலாம். அக்ஷய பாத்திரமாக இருக்கோங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் ஏற்பட போகுதுங்க. பண வரத்துக்கான வழிமுறைகள் சாதகமாக இருக்கிறது. பழைய கடன் பிரச்சனைகள் தீரும். பழைய சங்கடங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட சில நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்து ஒரு குபேர சம்பத்து போல குபேர அனுகிரகத்தை பெறப்போகிறீர்கள். மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு சித்திக்கட்டுங்க. உறவினர்களிடத்துல கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அரசாங்க வழியில அனுகூலம் ஏற்படலாங்க. வண்டி வாகன பயணங்கள்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஒரு புதிய வீடு மனை கட்டுறீங்க அப்படின்னா அதற்குண்டான அரசினுடைய அனுமதி கிடைக்குங்க. லைசன்ஸ் பெறுவீங்க. செய்யக்கூடிய தொழிலிலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு சில முன்னுரிமைகள் கிடைக்குங்க. பலருக்கு மத்தியில் உங்களுடைய புகழ் பேசப்படுங்க. சமூகத்தில் சீர்திருத்தமான நிலைகளில் இருப்பீங்க. சபை தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள். உங்களுக்கென்று ஒரு சிம்மாசனம் உண்டு. கௌரவங்கள் அதிகரிக்கலாம். பெரும் புகழ் ஏற்பட போகிறது. கீர்த்தி பெருக்குங்க. புத்திசாலித்தனம் வெளிப்படும். இதனால் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகப்படுத்துவதிலேயே உங்களுடைய கணக்கீடு இருக்குங்க. குறிக்கோளும் லட்சியமும் மேலோங்கலாம். முதலீடு செய்த பணத்திலிருந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அரசினுடைய ஆதரவை பெறுவீர்கள். சீக்கிரமாக்க உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரப்போகுதுங்க. வண்டி வீடு மனை வாகனம் சம்பந்தமான பழைய சங்கடங்கள் எல்லாமே தீரும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பழைய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீரப்போகுது. கும்பராசி அன்பர்களுக்கு மாணவ மாணவிகள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். வரக்கூடிய கல்வி ஆண்டில் நீங்கள் சேரக்கூடிய ஒரு உயர்ந்த மேற்கல்வியில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடும். தவறிப்போன பொருட்கள் கைக்கு வரப்போகிறது. காணாமல் போன பொருட்கள் கிடைக்கலாங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பெரிய அதிர்ஷ்டமும் நல்ல முன்னேற்றமும் காத்திருக்கிறது. கைக்கு வரக்கூடிய பொருட்கள் பத்திரமாக ஸ்திரமாக இருக்குங்க. கொடுக்கிற தெய்வம் கூரையை பேய்த்து கொண்டு கொடுக்கும் என்பார்கள். அதுபோல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் ஒரு திடகாத்திரமாக ஸ்திரமாக நிலையாக இருப்பது போல கைக்கு கிடைக்கும். உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் அதிகரிக்கலாங்க. அலுவலக வேலைகளில் உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு கிடைக்கும். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் சரி ஒரு சமூகத்தின் ஒரு முன்னோடியாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். முக லட்சணங்கள் வெளிப்படலாங்க. தோற்றப்பொலிவில் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாக்கும். அனுபவத்தை அதிகம் பெற்று இருப்பீர்கள். அந்த அறிவையும் ஆற்றலையும் கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் கைகொடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான துறைகளில் பயணிப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கலாம். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். ஆவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்குங்க. வரவுகள் உண்டாகலாம். சாதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். முன்னேற்றங்கள் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை கைகூடும். தன்னம்பிக்கை இருக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மீன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்குங்க. புதிய சிந்தனைகள் மேம்படலாம். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். ஆதரவுகள் நிறைந்த நாளாகுங்க. வீட்டில் குழந்தைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். தனித்தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். சாதுரியம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீருங்க. நீண்ட நாளாக செய்த இறை பிரார்த்தனைகள் நிறைவேறுங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள்.
அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கலாம். இந்த நாள் பலரும் உங்களை புகழ்ந்து பாராட்டுவார்கள். உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்குங்க. கடந்த காலங்களில் உங்களை எதிராக நினைத்தவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடலாம். இந்த நாள் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டால் நல்லது. மிக திருப்திகரமாக பூஜை வழிபாடு முறைகளை செய்யுங்கள். புதியவர்களால் ஆதாயம் ஏற்படலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். புதிய அத்தியாயம் பிறக்கக்கூடும். உங்கள் மூலமாக ஒரு நல்ல சிந்தனைகள் வெளிப்படுங்க. வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஈடுபாடு உண்டாக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் பொறுமையை கையாளுங்கள். கோபப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ கூடாது. மீனராசி என்பர்களே, உங்களுடைய எண்ணம் ஒன்று போல இருக்காது, அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். சந்திர பகவானுடைய நிலைப்பாடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியோடு இருக்கிறார். அதிலும் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்வதால் யாரிடத்தில் எதை பேசினால் சரி என்பதை உணர்ந்து புரிந்து நடக்க வேண்டும். பொருளாதார நிலைகளில் முதலீடு செய்வதற்கு முன்னர் எல்லோரிடத்திலும் கருத்துக்களை கேட்பது நல்லது. நல்ல நிபுணர்களிடத்தில் ஆலோசனைகள் செய்யுங்கள். உத்தியோகத்தில் முழு கவனமாக இருப்பது நல்லது. பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நினைப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் மேம்படும். குடும்ப விஷயங்களை மிக லாபகமாக கையாளுவீர்கள். பொறுப்புகளை உணர்ந்து செய்வீர்கள். ஆசை மேம்படும் நாள். உடல்நலம் மனநலம் எல்லாம் சீராக இருக்கும். ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குவது சிறப்பு. அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். எண்ணிய காரியங்கள் நடக்கும். வியாபாரத்தில் நல்லதொரு வருமான வளர்ச்சி ஏற்பட சக நபர்கள் எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டும். போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். வருமானம் ஒரு பக்கம் அதிகரிக்க உங்களுக்கு செலவுகளும் இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அதிக கவனமாக இருப்பீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஆதாயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். ஆசை மேம்படும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வேடிக்கை கேளிக்கை விளையாட்டு சம்பந்த செயல்களில் நாட்டம் உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.